இந்த வீடியோவில் கூகுள் ஏடிகே ஃப்ரேம்ஒர்க்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த கூகுள் ஏடிகே சீரீஸோட செகண்ட் பார்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் அந்த லிங்க் இருக்குது, போய் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த வீடியோவை நான் நினச்சதை விட நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ உங்களுக்காகவே சுட சுட அடுத்த பார்ட்டையும் கொண்டு வந்துட்டேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. ஸோ ஏடிகேல பேஸ் ஏஜென்ட்ன்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி ஆன் ஹை லெவல் 3 டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்எல்எம் ஏஜென்ட், ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட் அண்ட் கஸ்டம் ஏஜென்ட். இந்த எல்எல்எம் ஏஜென்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்எல்எம் மாடல் யூஸ் பண்ணி யூசர் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் குவெரிக்கு ஏற்ற மாதிரி அதோட ரெஸ்பான்ஸை அந்த ஏஜென்ட்டே கொடுக்கும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்தோம். எல்எல்எம் ஏஜென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே. அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அகெயின் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் அந்த லிங்க் இருக்குது, போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்எல்எம் ஏஜென்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால நம்ம இந்த பார்ட்டில் ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்ஸில் மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் இருக்குது. சீக்வென்ஷியல் ஏஜென்ட், பேரலல் ஏஜென்ட் அண்ட் லூப் ஏஜென்ட். ஸோ இந்த பேரை வச்சே உங்களால் இந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுதுங்கிறத கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்வென்ஷியல் ஏஜென்ட்டுங்கிறது ஒரு கிவன் செட் ஆஃப் ஏஜென்ட்ஸை சீக்வென்ஷியலாக ரன் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு இன்னொரு ப்ராசஸ் ரன் ஆகணுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த சீக்வென்ஷியல் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 விஷயம் பண்ண சொல்ல போகிறோம். ஒன்று, நம்ம ஏஜென்ட் கிட்ட ஒரு கூகுள் சர்ச் பண்ண சொல்ல போகிறோம் அண்ட் அந்த கூகுள் சர்ச்சோட ரெஸ்பான்ஸை ஒரு சம்மரி ஏஜென்ட் கிட்ட கொடுத்து அதை சின்னதாக சம்மரைஸ் பண்ணி தர சொல்ல போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கூகுள் ஏடிகே பேக்கேஜ்லேருந்து சீக்வென்ஷியல் ஏஜென்ட்டு எல்எல்எம் ஏஜென்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூகுள் ஏடிகே டூல்ஸில் கூகுள் சர்ச்சுங்கிற ஒரு பில்டின் டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டூல் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியலனா பிரச்சனை இல்லை, பிகாஸ் இதை பற்றின வீடியோ அடுத்து வரப்போகுது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த டூல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக கூகுள் சர்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சர்ச் ஏஜென்ட்னு ஒரு எல்எல்எம் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறேன் அண்ட் அதுக்கான நேம், மாடல் எல்லாமே கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து கூகுள் சர்ச் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா யூசர் கொடுக்குற டாபிக் ஏற்ற மாதிரி ஒரு கூகுள் சர்ச் மேக் பண்ணணும் அண்ட் அந்த கூகுள் சர்ச் ரெஸ்பான்ஸை சம்மரி ஏஜென்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். டூல்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் பில்டின் டூலை நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சம்மரி ஏஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் மாடல் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அது என்ன கொடுத்தாலும் சம்மரைஸ் பண்ணுங்கிறத சொல்லியிருக்கேன். இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் ஏஜென்ட்லேருந்து வர்ற ரெஸ்பான்ஸை சம்மரைஸ் பண்ண அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரூட் ஏஜென்ட்டில் நான் சீக்வென்ஷியல் ஏஜென்ட் இன்ஸ்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்குறேன் அண்ட் இதுக்கு மாடல் இருக்காது, பிகாஸ் இதில் எல்எல்எம் காலிங் எதுவுமே இருக்காது. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வென்ஷியல் ப்ராசஸர் இது வந்து கொடுக்குற ஏஜென்ட்ஸை சீக்வென்ஸாக ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் சப் ஏஜென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச் ஏஜென்ட் கொடுத்துருக்கேன் அண்ட் சம்மரி ஏஜென்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஏஜென்ட்ஸை எந்த சீக்வென்ஸில் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே ஆர்டரில் தான் இந்த சப் ஏஜென்ட்ஸில் கொடுக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஹையரார்க்கியில் தான் இந்த சீக்வென்ஷியல் ஏஜென்ட் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ இந்த கோடை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் டெல் மீ அபவுட் ஜாக்கி சான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம கூகுள் சர்ச் ஏஜென்ட் ரன் ஆகி நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அண்ட் தென் அந்த சீக்வென்ஸில் செகண்டாக இருக்கிற சம்மரி ஏஜென்ட்டும் ரன் ஆகி ஒரு கன்சைஸ் சம்மரி நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஜாக்கி சானை பற்றின ஒரு கூகுள் சர்ச்சோட சம்மரி. ஸோ இவ்வளோ தான் சீக்வென்ஷியல் ஏஜென்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பேரலல் ஏஜென்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேரலல் ஏஜென்ட் கிளாஸ் என்ன பண்ணோம்னா நம்ம கொடுத்துருக்கிற சப் ஏஜென்ட்ஸை கன்கரண்ட்டாக ரன் பண்ணோம். இது எந்த மாதிரியான யூஸ் கேஸில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராசஸ் ஒன்னோட ஒன்று டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கிறப்ப அதை நீங்கள் இந்த மாதிரி பேரலாக ரன் பண்ணிங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த பேரலல் ஏஜென்ட்கான ஒரு யூஸ் கேஸ் சினாரியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது நான் என்னோடய பாடி வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போ இருக்கிற என்னோடய கரண்ட் பாடி கண்டிஷன் அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணி எனக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பெட்டரா இல்லை கேலிஸ்தெனிக்ஸ் பெட்டரான்னு சொல்லி நம்ம ஏஜென்ட் கிட்டே நான் கேட்க போகிறேன். எனக்கு என்ன தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு பேரலல் ஏஜென்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கும் நம்ம கூகுள் சர்ச் டூலை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதையுமே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஏஜென்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரிசர்ச் ஏஜென்ட் 1 அண்ட் ரிசர்ச் ஏஜென்ட் 2. ஸோ ரிசர்ச் ஏஜென்ட் 1 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரிலேட்டடான கூகுள் ரிசர்ச்சை அது பண்ணணும். ஸோ இங்கே அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அண்ட் ரிசர்ச் ஏஜென்ட் 2 பார்த்தீங்கன்னா யூசரோட இன்புட்க்கு ஏற்ற மாதிரி
கேலிஸ்தேனிக்ஸ்க்கான ரீசர்ச் வந்து பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்பேர் ஏஜென்ட்னு சொல்லி இன்னொரு ஏஜென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஏஜென்ட் 1ம் 2ம் பேரலாக ரன் ஆகும். ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் ஏஜென்ட்க்கு வரும். இந்த கம்பேர் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெஸ்பான்ஸையும் அனலைஸ் பண்ணி ஓவராலாக ஒரு டெசிஷன் நமக்கு கொடுக்கும். நமக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பெட்டரா இல்லை கேலிஸ்தெனிக்ஸ் பெட்டராங்கிறத இந்த கம்பேர் ஏஜென்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் ஏஜென்ட் 1 and 2க்கு நான் ஒரு பேரலல் ப்ராசஸர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பேரலல் ஏஜென்ட் கிளாஸில் இந்த 2 ஏஜென்சியும் நான் சப் ஏஜென்ட்ஸாக கொடுத்துருக்கேன். பட் இதோட ரெஸ்பான்சஸ் கம்பேர் ஏஜென்ட்க்கு போகணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிளாக நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இந்த பேரலல் ப்ராசஸரையும் கம்பேர் ஏஜென்ட்டையும் நம்ம சீக்வென்ஷியல் ஏஜென்ட்டில் ரன் பண்ண வேண்டியது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஏஜென்ட்குள்ளே பேரலல் ப்ராசஸரை ஃபர்ஸ்ட் சப் ஏஜென்ட்டாக கொடுத்துருக்கேன் அண்ட் கம்பேர் ஏஜென்ட்டை பார்த்தீங்கன்னா செகண்ட் சப் ஏஜென்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சீக்வென்ஷியல் ஏஜென்ட். ஸோ நம்ம ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேரலல் ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், அதுக்குள்ளே இந்த 2 ரீசர்ச் ஏஜென்ட்டும் பேரலாக ரன் ஆகும் அண்ட் தென் கம்பேர் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா செகண்டாக ரன் ஆகி நமக்கு ஃபைனல் ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதாவது நான் 6 feet tall அண்ட் 95 kg இருக்கேன். எனக்கு வந்து வெயிட் லூஸ் பண்ணணும் ஆஸ் வெல் as எனக்கு மசிலும் கெயின் பண்ணணும். ஸோ ஃபார் நான் எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணல. ஸோ நான் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கேன். எனக்கு எந்த அப்ரோச் பெட்டருங்கிறத ஏஜென்ட் கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ இதை நான் சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும் அண்ட் அதில் பேரலல் ஏஜென்ட் ரன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஏஜென்ட்டும் ரன் ஆகிருக்கு. அதாவது கேலிஸ்தெனிக்ஸ் ரிசர்ச்சரும் ஆஸ் வெல் as ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரிசர்ச்சரும் ஒரே டைமில் ரன் ஆகி நமக்கு மோரர்லெஸ் சேம் டைமில் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அண்ட் அதோடு பார்த்திங்கன்னா நம்மளோட சீக்வன்ஸில் இருக்கிற கம்பேர் ஏஜென்ட்டுமே ரன் ஆகிருக்கு. ஸோ இது என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கேலிஸ்தெனிக்ஸ் ரிசர்ச்சர்லேருந்தும் சரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரிசர்ச்சர்லேருந்தும் சரி ஒரு சில பாயிண்ட்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை இது கம்பேர் பண்ணி ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கு. ஆஸ் வெல் as என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிஸ்தெனிக்ஸ் இஸ் த பெட்டர் அப்ரோச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குமே போக போக உள்ளே கொண்டு வர சொல்லி தான் நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்த டவுட்டில் எது பெட்டர்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கேலிஸ்தெனிக்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நம்ம லூப் ஏஜென்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ லூப் ஏஜென்ட்டுங்கிறது ஒரு ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த லூப் ஏஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு முடியல தலைவரே. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் ஒரு லூப் ஏஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கோட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் லூப் ஏஜென்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ரிவ்யூவர் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறேன் அண்ட் அதுக்கான நேம் மாடல் எல்லாமே சேம் போன பேரலல் ஏஜென்ட்டில் என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் அ கோட் ரிவ்யூவர் அண்ட் உன்னால் குவாலிட்டி ஃபீட்பேக் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் யூசர் கொடுக்குற கோடை வந்து ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணி கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடு ஆஸ் வெல் as எல்லா கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸும் ஃபாலோ ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோ அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூட் ஏஜென்ட்டை நம்ம ஒரு லூப் ஏஜென்ட் இன்ஸ்டன்ஸாக க்ரியேட் பண்ண போகிறோம் அண்ட் ரிவ்யூவர் லூப் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் மற்ற ஏஜென்ட்ஸ் மாதிரி LLM பவர்டு இல்லை. ஸோ நம்ம எந்த ஒரு மாடலும் கொடுக்க தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அண்ட் சப் ஏஜென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏஜென்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவ்யூவர் ஏஜென்ட் கொடுத்துருக்கேன் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இட்ரேஷன்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஏஜென்ட் எத்தனை வாட்டி ரன் பண்ணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ நான் வந்து 2 times ரன் பண்ண போகிறேன், அதனால் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ த ஃபாலோயிங் கோடுன்னு சொல்லி ஒரு 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் நேமிங் ப்ராப்பராக இல்லை, ஆர்குமெண்ட்ஸை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணல அண்ட் டாக் ஸ்ட்ரிங்ஸ் இல்லை, எந்த ஒரு கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸுமே ப்ராப்பராக இதில் ஃபாலோ பண்ணல. ஸோ இதை நம்ம ஏஜென்ட் எப்படி ரிவ்யூ பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட் வந்து இங்கே 2 time ரன் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அது எல்லா மிஸ்டேக்ஸையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ராப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு ஆஸ் வெல் as ரிவ்யூடு கோடையுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. செகண்ட் ரனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எந்த ஒரு ரிவ்யூவும் இதில் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ தட் இந்த கோட் ஆல்ரெடி குவாலிட்டியாக தான் இருக்குது, நம்ம இதை வச்சு ப்ரொசீட் பண்ணலாங்கிறத இந்த ஏஜென்ட் சொல்லிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கஸ்டம் ஏஜென்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு பேஸ் ஏஜென்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியணும். ஸோ அதை நான் இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.